السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் الفرق بين أمة الدعوة وبين أمة الإجابة في الشريعة المطهرة. தூய்மையான மார்க்கத்தில் உம்மத்து தஅவாவிற்கும் உம்மத்துல் இஜாபாவிற்கும் இடையில் உள்ள வித்தியாசம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கடந்த வகுப்புகளாக மூத்த மார்க்க அறிஞர்களின் கூற்றுகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக மூத்த மார்க்க அறிஞர்கள் என்ன கருத்துக்களை கூறுகிறார்கள் என்பதை பார்த்து வருகிறோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய மூத்த மார்க்க அறிஞரின் கூற்று அஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கூற்றிலிருந்து இன்னும் பல அறிஞர்களின் கூற்றுகளை பார்க்க இருக்கின்றோம். وقال العلامة الشيخ الألباني رحمه الله. الشيخ அல்பானி ரஹ்மஹுல்லா கூறுகிறார்கள், ومن هنا, மேலே படித்த ஹதீஸிலிருந்து, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹ், போன வகுப்பில் நாம் படித்த இந்த ஹதீஸ், லா யஸ்மஉ பி அஹதுன் மின் ஹாதிஹில் உம்மத்தி யஹூதியுன் வலா நஸ்ரானியுன் ثم يموت ولم يؤمن بالذي أرسلت به إلا كان من أصحاب النار. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, என்னை பற்றி இந்த உம்மத்தில் யூதராக உள்ளவரோ கிறிஸ்தவராக உள்ளவரோ கேள்விப்படவில்லை. அதே நிலையில் சும்ம யமூத், அவர் மரணமடைந்து விடுகிறார். வலம் யுக்மின் பில்லதி உர்சில்து பிஹி, எதை கொண்டு நான் அனுப்பப்பட்டுள்ளேனோ அதை அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால், இல்லா கான மின் அஸ்ஹாபின்னார், அவர் நரகவாசிகளில் உள்ளவராக ஆகிவிடுவார். ஒமின் ஹுனா, இதிலிருந்து அல்லது இங்கிருந்து, காலல் உலமா, உலமாக்கள் கூறுகிறார்கள், இன்ன நபியனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமது நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுவ அக்ஸருல் அம்பியாஇ வர்ருசுலி அஜ்ரன் வ தவாபன், அவர்கள்தான் நபிமார்களிலும் இறை தூதர்களிலும் கூலி பெறுவதாலும் தவாப் நன்மை பெறுவதாலும் மிக அதிகமாக பெறக்கூடியவர்கள், மிக அதிகமாக கூலியையும் நன்மையும் பெறக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் லிஅன்னஹு ஹுவ அல்லதி கான சபப ஹிதாயத்தில் உம்மா, இந்த உம்மத் நேர்வழி பெறுவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கின்ற காரணத்தினால். வல் உம்மத்து உம்மா, உம்மா என்ற வார்த்தையின் உலமாக்களுடைய மொழியிலே உம்மத் என்ற வார்த்தை தன்கசிமு இலா கிஸ்மைன், இரண்டு பிரிவுகளாக பிரிகிறது. அதனுடைய உம்மா என்பதன் அர்த்தம் உலமாக்களிடத்துல எத்தனை பிரிவாக பிரிகிறது? இரண்டு பிரிவாக. உம்மத்து தஅவத்தின் வ உம்மத்து இஜாபத்தின், உம்மத்து தஅவா வ உம்மத்து இஜாபா. ஃபகுல்லு மன் ஜாஅ பஅதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த அனைவரும் தாஹிலுன் ஃபி உம்மத்தி தஅவா, உம்மத்து தஅவாவிலே நுழைந்து விடுவார்.
எல்லோருமே நபி அவர்களுக்கு பிறகு உண்டான அனைவரும் எதிலே நுழைந்து விடுவார்? உம்மத்து தஅவாவில் நுழைந்து விடுவார். فمن استجاب لدعوة الرسول صلى الله عليه وسلم அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பிற்கு பதிலளித்தவர் தஹல ஃபில் கிஸ்மி சானி, இரண்டாவது பிரிவில் நுழைந்து விடுவார். வஹுவ, அந்த இரண்டாவது பிரிவு என்ன? உம்மத்துல் இஜாபா, அதாவது அஜாபர் ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளித்து வஹதஅ லஹு, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர். உம்மத்துல் இஜாபா, உம்மத்துல் இஜாபாவில் வரக்கூடியவர் யார்? நபி அவர்களுடைய அழைப்பிற்கு செவி கொடுத்து பதிலளித்து நபி அவர்கள் கூறிய காரியங்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர் உம்மத்துல் இஜாபாவில் வருவார். உம்மத்து தாவாவில் வரக்கூடியவர் யார்? நபி அவர்களுக்கு பிறகு உண்டான அனைவரும், கிறிஸ்தவராக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் இதர மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் உம்மத்து தாவாவில் வருவார்கள். وقال شيخنا العلامة محمد بن صالح العثيمين رحمه الله, அல்லாமா பேரறிஞர் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமின் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், في التعليق على صحيح مسلم, சஹீஹ் முஸ்லிமுடைய தஅலீக், தஅலீக்னு சொன்னா அடிக்குறிப்பு, கருத்து குறிப்பு என்ற அர்த்தமாகும். கருத்து குறிப்பிலே அல்லது அடிக்குறிப்பிலே அல்லாமா முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமின் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஜில்த் பாகம் 1 சஃப்ஹா 443, இந்த ஹதீஸிற்கு விளக்கமாக கூறுகிறார்கள். அக்ஸமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் செய்துள்ளார்கள். வஹுவ அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், நபி அவர்கள் உண்மையாளராகவும் உண்மைப்படுத்தப்பட்டவராகவும் இருக்கிறார்கள். அல் பாஉ பிதூனி கஸமின், இந்த பா இருக்குது பார்த்தீங்களா, இந்த வல்லதி நஃப்சு முஹம்மதின், இது சத்தியம், சத்தியத்துடைய வாக்கியம். பியதிஹி, இந்த பா இது கசமுடைய பா கிடையாது, சத்தியத்துடைய பா கிடையாது. லா யஸ்மஉ பி அஹதுன் மின் ஹாதிஹில் உம்மத்தி, இந்த உம்மத்தில் ஒருவரும் என்னை பற்றி செவியுற மாட்டார். அதாவது உம்மத்து தஅவா, உம்மத்து தாவாவில் என்னுடைய இந்த உம்மத்தில் என்னை பற்றி ஒருவரும் செவியுற மாட்டார். ஏனென்றால் லிஅன்னல் யஹூத வன்னஸாரா, யூதர்களும் கிறிஸ்துவர்களும் லைசு மின் உம்மத்தில் இஜாபா, அவர்கள் உம்மத்தில் இஜாபாவில் கிடையாது, உள்ளவர்கள் இல்லை. சும்ம யமூது, உம்மத்து தாவாவில் உள்ளவர்கள் நபி அவர்களை பற்றி கேள்விப்படுறாங்க, அல்ல கேள்விப்படாம இருக்கிறாங்க, ஆனா நம்பிக்கை கொள்ளல. சும்ம யமூது வலம் யுமின் பில்லதி உர்சில்து பிஹி, பிறகு அவர் மரணிக்கிறார். வலம் யுமின் பில்லதி உர்சில்து பிஹி, எதை கொண்டு நான் அனுப்பப்பட்டுள்ளேனோ அதை, அது என்ன? அல் குர்ஆன், குர்ஆனை அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை. இந்த நிலையிலே அவர் மரணித்து விடுகிறார் என்றால் இல்லா கான மின் அஸ்ஹாபின்னார், அவர் நரகவாசிகளில் உள்ளவராக ஆகியே தவிர இல்லை, அவர் நரகவாசிகளில் உள்ளவராக ஆகிவிடுகிறார். லிஅன்னஹும், காரணம் அவர்கள் மாத்து அலல் குஃபுர், இறை நிராகரிப்பின் மீது மரணித்து விட்டார்கள், அல்லாஹுவை மறுத்த நிலையில் மரணித்து விட்டார்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. லிஅன்ன அஸ்ஹாபன் நார், காரணம் நரகவாசிகள்
வஹும் அல் முலாசிமூன லஹா வஹாதா லா யகூனு இல்லா ஃபில் குஃபார். வஹும் நரகவாசிகள் அல் முலாசிமூன லஹா இந்த நரகத்திலேயே இருக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். ஏன்னா யாருன்னு சொன்னா அந்த குஃபருடைய நிலையிலே மரணிக்கக்கூடியவர். வஹாதா லா யகூனு இல்லா ஃபில் குஃபார், இந்த நிலை குஃபார்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு ஏற்படாது. குஃபருடைய நிலையில் உள்ளவங்க தான் நரகத்தில் எப்படி இருப்பாங்க? நிரந்தரமாக இருப்பார்கள். ஈமான் உள்ள நிலையில் ஒருவர் தவறு செய்த காரணத்தினால் நரகத்துக்கு போகிறார் என்றால் அவருடைய தீய செயலுக்கு ஏற்றால் போல் தண்டனை வழங்கப்பட்ட பிறகு நரகத்திலிருந்து அவர் எங்கே நுழைவிக்கப்படுவார்? சொர்க்கத்தும் நுழைவிக்கப்படுவார். وقال العلامة الشيخ عبد الرحمن بن حسن آل الشيخ رحمه الله في الرسائل என்ற நூலில் சஃப்ஹா 55 குறிப்பிடுகிறார்கள். இது கொஞ்சம் பெரிய கூற்றாக இருக்கிறது. தம்ஈசு எல்லாம் வித்தியாசத்தை தான் என்ன செய்யறாங்க ஷேக் அவர்கள் மூத்த மார்க்க அறிஞருடைய கூற்றுகளை வைத்து உறுதிப்படுத்தி காட்டுகிறார்கள். திரும்ப திரும்ப சில விஷயங்கள் வருவதை போன்று இருக்கலாம், ஆனால் மூத்த மார்க்க அறிஞர்களின் கூற்றுகளை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அறிஞருடைய பேர்களை நாம் தெரிந்து கொள்றோம். உண்மையிலேயே அல்லாமா முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உதைமீன் ரஹ்மஹுல்லாஹ் இந்த உம்மத்திற்காக நிறைய கல்வி பயன்களை செஞ்சிருக்கிறாங்க. وقال العلامة, இவங்கெல்லாம் அல்லாமா பேரறிஞர், அஷேக் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசன் ஆலு ஷேக் ரஹ்மஹுல்லா ஃபிர் ரசாயில் என்ற நூலில் சஃபஹா 55 குறிப்பிடுகிறார்கள். தம்ஈசு உம்மத்தில் இஜாபா மின் உம்மத்தித் தஅவா, உம்மத்துல் இஜாபாவிற்கும் உம்மத்து தஅவாவிலிருந்து உம்மத்துல் இஜாபாவினரை பிரித்து காட்டுதல். ஃபஅகூலு, நான் கூறுகிறேன், வபில்லாஹி அத்தௌஃபீக், அல்லாஹ்விடமே உதவி தேடப்படுதல் இருக்கிறது, அல்லது உதவி நன்மை செய்வதற்கான உதவி செய்தல் என்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. قال الله تعالى, அல்லாஹு தஆலா கூறுகிறான், ஹாமீம் தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம், தன்சீல் இறக்கப்பட்ட வேதமாகும், மினர் ரஹ்மானிர் ரஹீம் பேரன்பாளன் பேரருளாளன், பேரன்பாளன் பேரன்பாளன் என்னமா ஷேக் இல்ல ஷேக் அல்லாமா அஷேக் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசன் ஆலு ஷேக்குடைய கூற்றை தான் இங்க பதிவு செய்யறாங்க. ஃபஅகூல், அல்லாஹு அலம், ஷேக்கிட்ட கேட்டு பார்க்க உஸ்தாத் ஒரு டவுட் கேட்குறாங்க. ஃபஅகூலு வபில்லாஹி தௌஃபீக் என்ற இடத்துல இது ஷேக் ஃபௌசி பின் அப்துல்லா ஹஃபிதஹுல்லா கூறுகிறார்களா, அல்லது அல்லாமா ஷேக் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசன் ஆலு ஷேக் உடைய கூற்றன்னு கேட்குறாங்க. இந்த டவுட்டை ஷேக்கிட்டே நாம கேட்டுடலாம். ஷேக்கை பார்த்தா நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த கிதாபை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க உஸ்தாத். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான. ஹாமீம் தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம், பேரன்பாளன் பேரருளாளன் இடம் இருந்து இறக்கப்பட்ட வேதமாகும். கிதாபுன் வேதம், இந்த குர்ஆன், ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு அதன் வசனங்கள் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. குர்ஆனன் அரபியன் அரபு மொழியில் உள்ள குர்ஆனாக இந்த வேதம் இறக்கப்பட்டுள்ளது. லிகௌமி யஅலமூன்
அறிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு அரபு மொழியில் இறக்கப்பட்ட திரும்ப திரும்ப ஓதப்படும் வேதமாக இது இருக்கிறது. பஷீரன் நற்செய்தி கூறக்கூடியதாக இருக்கிறது, நற்செய்தி கூறக்கூடியதாகவும், வநதீரன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் அவர்களில் அதிகமானோர் புறக்கணித்து விட்டனர். ஃபஹும் அவர்கள் லா யஸ்மஊன் அவர்கள் செவி சாய்ப்பது கிடையாது. லா யஸ்மஊன் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். மேலும் காலு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லது கூறினார்கள், குலூபுனா எங்களுடைய உள்ளங்கள் ஃபி அகின்னத்தின் மிம்மா ததுஊனா இலைஹி எதன் பக்கமாக நீங்கள் அழைக்கிறீர்களோ அதை விட்டும் திரையில் இருக்கிறது. நீங்க அழைக்கிறதுல எங்களுக்கு எங்க உள்ளத்துல போய் சேராது. வஃபி ஆதானினா வக்ருன் எங்களுடைய காதுகளிலும் எங்களுடைய செவிகளிலும் வக்ருன் செவிட்டுத்தன்மை இருக்கிறது. வமின் பைனினா வ பைனிக ஹிஜாபுன் எங்களுக்கும் உமக்கும் மத்தியில் திரை இருக்கிறது. ஆகவே ஃபஅமல் நீர் செய்வீராக செயல்படுவீராக, இன்னனா ஆமிலூன் நிச்சயமாக நாங்களும் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். சூரா ஃபுஸ்ஸிலத் 1 முதல் 5 வரைக்கும் உண்டான வசனங்கள். فأخبر تعالى في هذه الآيات இந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா அறிவித்துள்ளான், அன்னல் அக்ஸர நிச்சயமாக அதிகமான மக்கள், அஅரது அன் ஹாதல் குர்ஆன் இந்த குர்ஆனை புறக்கணித்து விட்டார்கள். அல்லதி அவ்ஹாஹு அல்லாஹு தஆலா இலா நபியிஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான குர்ஆன்? இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக இறை செய்தியாக அறிவித்தான். ஃபலம் யக்பலு மா ஜாஅஹும் பிஹி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் அவர்களிடத்தில் எதை கொண்டு வந்தார்களோ அத்தகைய குர்ஆனை அவர்கள் லம் யக்பலு ஏற்றுக்கொள்ளவில்லை. வஹும் அவர்கள் அல்லதீன புஇஸ ஃபீஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் எவர்களிலே தூதராக அனுப்பி வைக்கப்பட்டார்களோ அத்தகைய மக்கள் யார் 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 இருந்தாங்க? மின் குரைஷின் வகைரிஹிம் குறைஷிகளும் குறைஷிகள் அல்லாத மக்களும். குறைஷிகளிடத்திலே நபி அவர்கள் வாழும்போது அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தார். அதில் அதிகமான மக்கள் என்ன செய்யவில்லை? குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் குறைஷிகள் அல்லாத மக்கள். லா ரைப சந்தேகமில்லை, அன்னஹும் மின் உம்மத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறைஷிகளும் நபி அவர்களுடன் இருந்த ஏனைய மக்களும் நபி அவர்களுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் என்பதில் என்ன கிடையாது? லா ரைப் சந்தேகமே கிடையாது. அப்ப எனவே ஃபஸாரு ஃபரீகைனி அப்ப இங்க உம்மா என்ற இந்த வார்த்தையினுடைய பொருள் இரண்டு பிரிவினர்களுக்கு உண்டான வார்த்தையாக மாறுகிறது. உம்மா தான் இங்க சொல்ல வராங்க. ஃபரீகுன் ஆமனு வத்தபஉ ஒரு பிரிவினர் ஆமனு வத்தபஊஹு நம்பிக்கை கொண்டு நபி அவர்களை பின்பற்றியவர்கள். வல் அக்ஸரு அதிகமானவர்கள் அஅரது அன்ஹு நபி அவர்களை புறக்கணித்தார்கள். வ நஸபு லஹுல் அதாவத வலி அத்பாஇஹி நபி அவர்களுக்கும் நபி அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் விரோதத்தை நிலைநிறுத்தியவர்கள். வஹாஉலாஇ கஸீருன் இப்படியாக நபி அவர்களை புறக்கணித்து நபி அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் விரோதத்தை நிலைநிறுத்திய இவர்கள்தான்
கதீருன் அதிகமானவர்கள், மின்ஹும் இந்த அதிகமான இந்த மக்களில் சிலர், மன் மாத அலா குஃப்ரிஹி அவருடைய இறை நிராகரிப்பு இறை மறுப்பிலேயே மரணித்தவர் இருக்கிறார். வமின்ஹும் இன்னும் அவர்களில் சிலர், மன் குத்தில பி பத்ரின் பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்டவர் இருக்கிறார். உஹதின் உஹது யுத்தத்திலும், வல் ஹந்தக் ஹந்தக் யுத்தத்திலும். எனவே ஏன்னா இது மிக முக்கியமான ஒரு கூற்றை இங்க பதிவு செய்யறாங்க. ஏன்னா ஒரு கருத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், உலக மக்களிலேயே சிறந்த அறிவாளியான மக்கள், சிறந்த மக்கள் யாருன்னு சொன்னா யூதர்கள்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது சரியான கூற்று கிடையாது. சரி, பின்னால அடுத்த பக்கத்துல அதெல்லாம் வருது. வலா யும்கினு அஹதுன் லஹு அத்னா முஸ்கதி மின் அக்லின், குறைந்த அளவு புத்தி உள்ளவர் கூட அவர் அவர் சொல் ஐயகூல பின்வரக்கூடிய வாசகங்களை சொல்ல முடியாது. இன்ன ஹாஉலாஇ லைஸு மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் அதாவது குஃப்ருடைய நிலையிலே நபி அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பிறகு குஃப்ருடைய நிலையிலே மரணித்த குறைஷிகள், பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் உள்ளவர்கள் இல்லை என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வலா யும்கினு ஐதன், அதே போல ஐயகூல இன்னஹு மின் கைரி உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், அதே போல குஃபுருடைய நிலையிலே மரணித்த மக்கள், இன்னும் பத்ருல உஹதில் ஹந்தக்கில் கொல்லப்பட்ட குஃபுருடைய நிலையில் கொல்லப்பட்ட அந்த மக்களிலேயே வெளிப்படுத்தப்பட்ட உம்மத்தில் மிக சிறந்தவர்கள் என்றும் சொல்ல முடியாது. குறைந்த அளவு புத்தி உள்ளவர் கூட இப்படி சொல்ல முடியாது. எனவே فظهر بهذا الدليل الواضح, இந்த தெளிவான ஆதாரத்தின் மூலமாக வெளிப்படுகிறது, அன்ன கைரல் உம்மத்தி, உம்மத்தில் அதாவது சிறந்த உம்மத்தினர், அன்ன கைரல் உம்ம மக்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஹுமுல் முஃமினூன், அவர்கள் முஃமின்கள். எப்படியான முஃமின்கள்? அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி தஆலா வ லிரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் இஸ்தஜாபு பதிலளித்த முஃமினான மக்கள். மினல் முஹாஜிரீன, முஹாஜிர்களில் இருந்தும், வல் அன்சார், அன்சாரிகளில் இருந்தும், மதீனாவாசிகளில் இருந்தும், மதீனாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து புலம் பெயர்ந்து வந்த முஹாஜிர்களுக்கு உதவி செய்த உதவியாளர்கள். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின், அவர்களை அழகான முறையில் பின்பற்றியவர்கள். இதான் மிக முக்கியமானது. நாமெல்லாம் இதுலதான் வர்றதுக்காக முயற்சி செய்ய வேண்டும். வஹும் அல் மௌசூஃபூன ஃபி ஹாதிஹில் ஆயா, இந்த பின்னால் வரக்கூடிய இந்த ஆயத்தில் வர்ணித்து சொல்லப்பட்டவர்கள் இவர்கள்தான், முஹாஜிரின்களும் அன்சாரிகளும் அவர்களை அழகான முறையில் பின்பற்றியவர்கள் தான். பிகௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலா கூறுகிறான், தஅமுரூன, புகழ்ந்து கூறுகிறான், தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை நீங்கள் ஏவுகிறீர்கள். நன்மை ஏவணும், நண்பர்களுக்கு நன்மை ஏவணும், குடும்பத்தாருக்கு நன்மை ஏவணும், நமக்கு நாமளே நன்மை ஏவ வேண்டும். வதன்ஹவுன அனில் முன்கர், தீமையை நீங்கள் தடுக்கிறீர்கள். வதுமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். சூரா ஆலு இம்ரான் 110வது வசனம். சூரத்து ஆலி இம்ரான், முதாஃப் இலேஹியா சொல்லும்போது சூரத்து ஆலி இம்ரான் சொல்லப்படும், தனியா சொல்லும்போது ஆலு இம்ரான். فخص بالثناء على الآمرين بالمعروف والناهين عن المنكر. الله تعالى فخص بالثناء على الآمرين بالمعروف والناهين عن المنكر,
நன்மையை ஏவக்கூடியவர்களையும் தீமையை தடுக்கக்கூடியவர்களையும் புகழ்ந்து குறிப்பாக கூறியிருக்கின்றான். وَأَنَّهُمْ خُصُوصُ أَهْلِ الْإِيمَانِ அவர்கள்தான் ஹுசூசு அஹ்லில் ஈமான், ஈமான் உள்ளவர்களில் மிகவும் குறிப்பானவர்கள். ஈமான் இருக்கக்கூடிய மக்களிலேயே குறிப்பான முக்கியமான அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் யார்? ஈமான் கொண்டு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவங்க. மன் அதாஹும் மின் முஷ்ரிகின் வ முனாஃபிகின் வ முர்தாபின், அவர்கள் அல்லாத இறைவனுக்கு இணையை கற்பிக்கக்கூடியவர், நயவஞ்சக உடையவர், நயவஞ்சகத்தனத்துடன் நடக்கக்கூடியவர், வ முர்தாப் சந்தேகத்துடன் இருக்கக்கூடியவர், ஃபலைசு மின் கைரி உம்மத்தின், அவர்கள் எல்லாம் சிறந்த உம்மத்தில் உள்ளவர்கள் கிடையாது. வலா கராமத, அவர்களுக்கு கண்ணியமும் கிடையாது. பல் மாறாக ஹும் ஷிராருல் உம்மா, அவர்கள் யார்? இந்த உம்மத்தில் கெட்டவர்கள், தீயவர்கள். وقد بعث الله تعالى نبيه محمدا صلى الله عليه وسلم, திட்டவட்டமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பில் ஹுதா, நேரான பாதையை கொண்டும், வதீனில் ஹக், உண்மையான மார்க்கத்தை கொண்டும் தூதராக அனுப்பி வைத்தார். எதற்காக? லியுظஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, அனைத்து மார்க்கங்களை விட லியுظஹிரஹு, அவனுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக. வலவு கரிகள் முஷ்ரிகூன், முஷ்ரிகூன்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் வெறுத்தாலும் சரி. ஃபஅகாம பி மக்கத, நபி அவர்கள் மக்காவில் 13 சனத்தன், 13 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 13 ஆண்டுகள். ஃபஅகாம பி மக்கா, மக்காவில் இருந்தார்கள் நுபுவத்துக்கு பிறகு. யூஹா இலைஹி அஸ்ஸுவருல் மக்கியத்து, மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் இந்த 13 ஆண்டுகளில் அவர்களுக்கு வஹியாக, இறை செய்தியாக அறிவிக்கப்பட்டது. வகுல்ஹா, அந்த அத்தியாயங்கள் அனைத்தும் ஜிதாலுன் மஅல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுடன் உண்டான தர்க்க நிலையாக, தர்க்கம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. வபயானுன், விளக்கம் அளிக்கக்கூடியதாகவும், வஈதாஹுன் லித்தௌஹீதி, ஏகத்துவ கொள்கையை தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் அந்த வசனங்கள் இருக்கின்றன. வபய்யினாத்துன் வதலாலாத்துன், இன்னும் தெளிவான ஆதாரங்கள், தெளிவான அத்தாட்சிகள் கொண்டதாக மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயங்களின் வசனங்கள் இருக்கின்றன. ஃபலம்மா காமத்தில் ஹுஜ்ஜத்து அலா மன் தஹல்லஃப அனில் ஈமானி பிஹி, நபி அவர்களை கொண்டு ஈமான் கொள்வதை விட்டும் பின்வாங்கிய மக்கள் மீது ஆதாரம் நிலைநாட்டப்பட்ட போது, ஆதாரம் உறுதியான போது, ஷரஅ அல்லாஹு அல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரா புலம்பெயர்ந்து செல்வதை, நாடு துறந்து செல்வதை அல்லாஹு தஆலா மார்க்கமாக ஆக்கினான். மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்ற பிறகு வஅமர பில் கிதாலி பிஸ்ஸுயூஃப், வாள்களால் யுத்தம் செய்வதை அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். வதர்பிர் ரிகாபி வல் ஹாமி, கழுத்துகளையும் தலைகளையும் வெட்டுவதை கொண்டு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். யார? லிமன் ஹாலஃபல் குர்ஆன வ ஆனதஹு, குர்ஆனை மறுத்து பிடிவாதம் முரண்டு பண்ணக்கூடியவருடன். ஏன்னா அவங்க முஸ்லிம்களை கொல்வதற்காக வந்தார்கள். வலம்மா ஹாஜர நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் மதீனத்தி, நபி அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரா செய்த போது, வஜத ஃபீஹா 3 கபாயில மினல் யஹூத், அங்கே யூதர்களில் 3 கபீலாக்களை, கோத்திரத்தினர்களை பார்த்தார்கள். ஒரு கோத்திரத்தினர் பனி அந்நதீர், பனு நதீர்,
இரண்டாவது கோத்திரத்தினர் வபனி கைனுகா, பனு கைனுகா. மூன்றாவது கோத்திரத்தினர் வபனி குரைதா, பனு குரைதா. வஃபீஹா, இன்னும் மதினாவில் வாழக்கூடிய மக்களில் மினல் அவுஸ், அவுஸ் கோத்திரத்தினர்கள் இருந்தார்கள். வல் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர்கள் இருந்தார்கள். மன் ஆமன பிஹி வத்தபஅஹு வஃபீஹிம் அஹ்லுல் அகபதி. மன் ஆமன பிஹி வத்தபஅஹு, இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர்களில் நபியவர்களை நம்பிக்கை கொண்டு நபியவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தார்கள். மேலும் வஃபீஹிம், அவர்களிலே அஹ்லுல் அகபதி அல்லதீன பாயஊஹு பிமினா, மினாவிலே நபியவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்த மக்களும் இருந்தார்கள். அஹ்லுல் அகபா என்று சொல்லப்படும். என்ன உடன்படிக்கை செய்தார்கள்? அல ஐயூஹு, நபியவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுப்போம். வயன்சுருஹு, நபியவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று உடன்படிக்கை செய்த மக்களும் இருந்தார்கள். வஃபீஹிம், இன்னும் அவர்களிலே மல்லம் யுமின் பிஹி, நபியவர்களை நம்பிக்கை கொள்ளாத மக்களும் இருந்தார்கள். வயத்தபிஉஹு மினல் முனாஃபிகீன், இன்னும் மதீனாவில் நபியவர்களை பின்பற்றக்கூடிய நயவஞ்சகர்களும் இருந்தார்கள். நயவஞ்சகர்களில் நபியவர்களை பின்பற்றுவதைப் போல வெளிரங்கத்தில் காட்டிக்கொள்ளக்கூடிய நயவஞ்சகர்களும் முனாஃபிகீன்களும் இருந்தார்கள். சரிங்களா? வகத் பஅஸஹு அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இலல் அஸ்வதி வல் அஹ்மரி மின் பனி ஆதம், ஆதமுடைய மக்களில் உள்ள கருப்பு நிற சிவப்பு நிற மக்கள் அனைவருக்குமாக அல்லாஹு தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பி வைத்தான். அனைவருக்குமான ஒரு தூதர் தான். இப்ப எல்லோருமே உம்மாவில் வருவார்கள். கமா கால தஆலா, அல்லாஹு தஆலா கூறுவதை போல, தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நஸீரா. தபாரக்கல்லதி, நன்மைகள் அதிகமாகிவிட்டது, அல்லது மிக உயர்ந்தவனாக ஆகிவிட்டான், அல்லது மிக பிரசுத்தமானவனாக ஆகிவிட்டான். அல்லது எத்தகையவன் என்றால், நஸ்ஸலல் ஃபுர்கான், நன்மை எது தீமை எது என்று பிரித்து அறிவிக்கக்கூடிய இந்த குர்ஆனை இறக்கியவன். யாருக்கு இறக்கி வைத்தான்? அலா அப்திஹி, தன்னுடைய அடியார் மீது. லியகூன லில் ஆலமீன, அந்த அடியார் உலக மக்களுக்கு நதீரா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக ஆக வேண்டும் என்பதற்காக. சூரா அல் ஃபுர்கான். வகால தஆலா, அல்லாஹு தஆலா சூரா அராஃபில் கூறுகிறான், குல், நபியே கூறுவீராக, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, நிச்சயமாக நான் அனைத்து மக்கள் பக்கமாக, அதாவது உங்கள் அனைவரின் பக்கமாக அனுப்பி வைக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதராக நான் இருக்கின்றேன். அப்ப வகுல்லு அஹ்லில் மிலல், அனைத்து மார்க்கத்தை உடைய மக்களும். யார் யார் வருவாங்க? மினல் யஹூத், யூதர்கள், வன் நஸாரா, கிறிஸ்துவர்கள், வல் மஜூஸ், நெருப்பு வணங்கிகள், வஸ்ஸாபிஅத்தி, நட்சத்திரங்களையும் கோள்களையும் வணங்கக்கூடிய மக்கள், மின் உம்மத்திஹி அல்லதீன உர்சில இலைஹிம், இவர்கள் அனைவரும் நபி அவர்களுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் தான். இவர்கள் அனைவரின் பக்கமாக நபி அவர்கள் தூதராக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். வகுல்லுஹும் மின் உம்மத்தி முஹம்மதின், இவர்கள் அனைவருமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் தான். ஆனால் இவர்களுக்கு என்ன பேர் சொல்லப்படும்? வஹும் உம்மத்து தஅவதி, இவர்கள் உம்மத்து தஅவாவினர், அழைக்கப்படும் மக்கள். قال அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா கூறுகிறான், இன்னல்லதீன ஆமனு
நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு, வல்லதீன ஹாது, இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள், வல்லதீன ஹாது வஸ்ஸாபிஈன வன்னஸாரா வல்மஜூஸ வல்லதீன அஷ்ரகு இன்னல்லாஹ யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமத்தி இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள், வல்லதீன ஹாது, யூதர்களானவர்கள், வஸ்ஸாபிஈன, வஸ்ஸாபிஈன், நட்சத்திரங்களையும் கோள்களையும் வணங்கக்கூடியவர்கள், வானவர்களை வணங்கக்கூடியவர்கள், மேலும் நசாரா, கிறிஸ்துவர்கள், வல் மஜூச, மேலும் நெருப்பு வணங்கிகள், வல்லதீன அஷ்ரகு, மேலும் இறைவனுக்கு இணையை கற்பிக்கக்கூடியவர்கள், இன்னல்லாஹ், நிச்சயமா அல்லாஹு தஆலா, யஃப்ஸிலு பைனஹும் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவான். இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹு தஆலா, அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாளனாக இருக்கின்றான். சரி, இதோட நம்ம முடித்துக் கொள்வோம். ஆகவே ஃபமன் லம் யுமின் பின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொள்ளாதவர், வலம் யத்தபிஉஹு மின் ஹாதிஹில் மிலலில் ஹம்ஸா, மேலே கூறப்பட்ட 5 மார்க்கங்களில் நபி அவர்களை பின்பற்றாதவர், 5 மார்க்கத்தை, மேலே கூறப்பட்ட 5 மார்க்கம், அதுல நபியை நம்பிக்கை கொள்ளாமல் நபியை பின்பற்றாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதர் ஃபஹுவ ஃபின்னார், அவர் எங்கே செல்வார்? நரகத்திற்கு செல்வார். மேலே கூறப்பட்ட 5 மார்க்கங்களில் உள்ளவர், அவர் நபியை நம்பிக்கை கொண்டு நபியை சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை பின்பற்றி நடப்பாரையானால், அவர் செய்து கொண்டிருந்த தவறான சிலை வணக்கங்களை விட்டு விடுவாரையானால், அதிலிருந்து பாவமன்னிப்பு தேடி மீள்வாரையானால், அவர் எங்கே செல்வார்? சொர்க்கம் செல்வார். கமா قال تعالى, அல்லாஹு தஆலா கூறுவதை போல, இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் நிராகரித்தவர்கள், நிச்சயமாக நிராகரித்தவர்கள், வல் முஷ்ரிகீன, இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடியவர்கள், ஃபீ நாரி ஜஹன்னம, நரக நெருப்பிலே இருப்பார்கள், ஹாலிதீன ஃபிஹா, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள், உலாஇக ஹும் ஷர்ருல் பரியா, அவர்கள் யார்? படைப்புகளில் மிக கெட்டவர்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான. இங்க ஒரு கேள்வி உஸ்தாத், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத ஒரு மனிதர், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளல, ஆனா மக்களுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்கிறார், நல்ல மனிதராக அறியப்படுகிறார், இவர் படைப்புகளில் சிறந்தவராக ஆகுவாரா? ஷர்ருல் பரியாதா. فأخبر تعالى, அல்லாஹு தஆலா அறிவித்து விட்டான், அன்னஹும் ஃபின்னாரி ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் யாரு? வேதம் கொடுக்கப்பட்ட மக்களில் நிராகரித்தவர்கள், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா உஸ்தாத். உஸ்தாத் கரெக்டான ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த இறை நிராகரிப்பாளர்கள், முஷ்ரிக்குன்கள், அவர்களில் ஒரு மனிதர் ரொம்ப தனவந்தராக நல்லவராக இருக்கிறார், அப்ப இப்படியான நிலையில் அல்லாஹ் அவர் மறுத்து விட்டார், இவர் ஏன் படைப்புகளில் கெட்டவராக ஆகிறார் என்றால், அதற்கு உஸ்தாத் அழகிய ஒரு விளக்கம் சொல்றாங்க. அவர் ஹாலிக், படைப்பாளனாகிய அல்லாஹுவை அவர் நிராகரித்து விட்டார். அந்த அல்லாஹு தஆலா அவன்தான் அந்த அடியானுக்கு நன்மை செய்ய தௌஃபீக், அதாவது நன்மை செய்வதற்கான வசதி வாய்ப்பு, தான தர்மம் செய்வதற்கான செல்வத்தை கொடுத்தவன்.
செல்வத்தை கொடுத்த அந்த ரப்புக்கு அவர் மாறு செய்த காரணத்தினால் அவர் ஷர்ருல் பரியா, படைப்புகளில் மிக கெட்டவராக இருக்கிறார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. வஅன்னஹும் ஷர்ருல் பரியா, அவர்கள் படைப்புகளில் மிக கெட்டவர்களாக இருக்கிறார்கள். மா கௌனிஹிம் மின் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தில் அவர்கள் இருப்பதுடனே. இப்ப இங்க அழகான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா சில பேர் முஸ்லிம் அல்லாத சில மக்களை சிறந்தோர் என்று வாதிடுறாங்க, சொல்லக்கூடிய அந்த கூற்று சரியானது அல்ல. فبطل بهذين الوجهين, இந்த இரண்டு முறைகளிலும் ما زعمه هذا الجاهل الغافل, இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதர், காஃபில் அலட்சியமாகவும், அல் முகஃபல் அலட்சியப்படுத்தப்பட்டவனாகவும் இருக்கக்கூடிய மனிதன் எண்ணக்கூடிய அந்த கூற்றானது பப்பல வீணாகி விடுகிறது. இந்த ரெண்டு முறையிலும், அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் இறை நிராகரிப்பாளர்களாக உள்ளவர்களும், இறைவனுக்கு இணையை கற்பிக்கக்கூடியவர்களாக உள்ளவர்கள், இவங்க நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அறிவிக்கின்றான். முதல் நிலை. இரண்டாவது முறையாக அல்லாஹு தஆலா அவர்கள் படைப்புகளில் மிக கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த இரண்டு முறைகளின் அடிப்படையில், அல்லதி லம் யர்ஃபா பிதீனில் இஸ்லாமி ரஅஸன், இஸ்லாம் மார்க்கத்தில் தலையை உயர்த்தாத இந்த அறிவினர், ஜாஹில், காஃபில் அலட்சியமாக இருக்கக்கூடியவர், அலட்சியப்படுத்தப்பட்டவர், இவர் எண்ணக்கூடிய விஷயமானது, அதாவது யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் சிறந்த மக்கள் என்று சொல்லக்கூடிய இவ்வாறான கூற்றானது என்னது? அது பாத்திலானது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னும் இது தொடர்பான விஷயங்களை எல்லாம் இங்க கொண்டு வர்றாங்க. அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இந்த 2 பாராகிராஃப் தான் இருக்குது. ஷேக் அல்லாமாவுடைய இந்த கூற்று முடிந்துவிடும். உஸ்தாத் சொல்றாங்க, இன்னும் ரெண்டே ரெண்டு பகுதி தான் இருக்குது. இதோட அல்லாமாவுடைய இந்த கூற்று முடிவு நிறைவு பெறும். அடுத்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவுடைய கூற்று ஆரம்பமாகுது. உஸ்தாத் இதோட முடித்துக் கொள்ளலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வமஅலூமுன், மேலே சொல்லப்பட்ட செய்திகளிலிருந்து அறியப்படும் தகவல் என்னவென்றால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قتل كعب بن أشرف اليهودية, யூத இனத்தை சார்ந்த கஅப் பின் அஷ்ரஃபை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொன்றார்கள். வஅஜ்லா பனி கைனுகா, பனு கைனுகாவில் உள்ள பிரதானிகளை நபி அவர்கள் கொன்றார்கள். எப்போது என்று சொன்னால், லம்மா அராது அல் கத்ர பிஹி, நபி அவர்களுக்கு துரோகம் செய்ய அவர்கள் நினைத்த போது. அது எப்ப நடந்ததுன்னா, வதாலிக பஅத வக்அத்தி உஹத், உஹத் யுத்தம் நடந்த பிறகு ஏற்பட்ட நிலை. அதே போல வகத்தல பனி குரைதா லம்மா ظاهروا المشركين يوم الخندق, ஹந்தக் யுத்தத்தின் போது முஷ்ரிக்கின்களுக்கு உதவி புரிந்த பனு குரைதாவினரையும் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? கொன்றார்கள். ஏன்னா இவங்க என்ன செய்தாங்க? துரோகம் செய்த காரணத்தினால. சும்மாலாம் நபி அவர்கள் அநியாயமாகலாம் எதுவும் செய்யவில்லை. அவர்கள் துரோகம் செய்த காரணத்தினால் மிகப்பெரிய துரோகம் செய்தார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக கிளம்பி வந்த எதிரி படையினருக்கு இவர்கள் உதவி செய்த காரணத்தினால்.
வகுல்லு ஹாஉலாஇ குஃபாரும், இவர்கள் அனைவரும் குஃபாரும், இறை நிராகரிப்பாளர்கள். வலா ரைப அன்னஹும் மின் உம்மத்தி தஅவா, அவர்கள் அனைவரும் உம்மத்து தஅவாவில் உள்ளவர்கள் என்பது என்ன கிடையாது, சந்தேகம் இல்லை. லா மின் உம்மத்தில் இஜாபா, உம்மத்தில் இஜாபாவில் இவர்கள் இல்லை என்பதிலும் என்ன கிடையாது, சந்தேகம் இல்லை. ஆனா இவங்க உம்மத்து தாவாவில் உள்ளவர்கள், அதே சமயத்தில் உம்மத்து இஜாபாவில் இவங்க கிடையாது. فَلْيَلْزَمُوا عَلَى مَا اعْتَقَدَهُ هَذَا الضَّالُ الْجَاهِلُ. எனவே இந்த வழிகட்டு போன வழி தவறிய அறிவினர் நம்பிக்கை கொள்ளக்கூடிய இந்த நிலை, அன்ன உலாயிக்கல் யஹூத மின் கைரி உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாசி, மக்களிலே வெளிப்படுத்தப்பட்ட உம்மத்திலேயே யூதர்கள் தான் மிக சிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கூற்றானது வஹாதா லா யகூலுஹு மன் அரஃபல் இஸ்லாம மினல் குஃப்ர், குஃப்ரிலிருந்து இஸ்லாத்தை பற்றி அறியாத மனிதன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாகும். இவர் வஹாதா லா யகூலுஹு, இப்படியான ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார். மன் அரஃபல் இஸ்லாம மினல் குஃப்ரி, குஃப்ரிலிருந்து இஸ்லாத்தை அறிந்தவர் இப்படி சொல்ல மாட்டார். குஃபூரிலிருந்து இஸ்லாத்தை தெளிவாக அறிந்தவர் இப்படி சொல்வாரா, யூதர்கள் தான் சிறந்த மக்கள்னு சொல்வாரா, சொல்ல மாட்டான். இப்படி நம்ம அல்லாஹ் மன்னிப்பானாக, நம்ம வாயிலிருந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம். இப்போவும் மக்கள் சொல்றதை பார்க்குறோம், யூதர்கள் தான் சிறந்தவர்கள், படைக்கப்பட்ட மக்களே சிறந்த மக்கள், ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஆனா அது கிடையாது. அதே போல ஒமை யுமையிசு பைனல் குஃப்ரி வல் இஸ்லாம், குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் பிரித்து அறியக்கூடிய மனிதனும் இப்படி சொல்ல மாட்டார். فإنه لا يدري ما يقول, யார் இப்படிலாம் சொல்லுவா, எதை சொல்றான் எதை பேசுறாரோ அதை பற்றி புரியாதவர் தான் என்ன செய்வார், இந்த மாதிரி எல்லாம் யூதர்கள் சிறந்தவர்கள், குஃபார்கள் சிறந்தவர்கள், அவங்க எல்லாம் படித்தவங்க, கிறிஸ்துவர்கள்லாம் படித்து மேல இருக்கிறாங்க, அவங்க தான் மிக சிறந்த மக்கள் என்றெல்லாம் பேசக்கூடியவங்க யாரு, இஸ்லாத்தை பற்றி சரியாக அறியாதவர் தான் பேசுவார். وفي صحيح مسلم, صحيح مسلم இடம்பெறக்கூடிய ஹதீஸ், عن أبي موسى الأشعري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم, அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லா யஸ்மஉ பி, என்னை செவியுற மாட்டார், ரஜுலுன், எந்த ஒரு மனிதரும், மின் ஹாதிஹில் உம்மத்தி, இந்த உம்மத்தில், யஹூதியுன், யூதரோ, வலா நஸ்ரானியுன், கிறிஸ்துவரோ, சும்ம லா யுமினு பி, பிறகு அவர் என்னை நம்பிக்கை கொள்ளாமல் அவர் இருக்கிறார் என்று சொன்னால், இல்லா தஹலன் நார், அவர் நரகத்தில் நுழைந்தே தவிர இல்லை. அவர் எங்கே நுழைவார், நரகத்தில் நுழைவார். ரவாஹு அஹ்மத், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்களும் இதை ஐதன் மேலும் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. وعن أبي هريرة رضي الله عنه مثله, இதே போலவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்திருக்கிறாங்க. فدل هذا الحديث, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது, அன்னல் யஹூத வன் நஸாரா மின் ஹாதிஹில் உம்மா, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த உம்மாவில் உள்ளவர்கள் தான். وأن من لم يؤمن برسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாத மனிதர், ويتبعه மின்ஹும், அவர்களில் நபி அவர்களை பின்பற்றாத மனிதர், ஃபஹுவ மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசிகளில் உள்ளவராக ஆகிவிடுவார். இதோட ஷேக் அல்லாமா அஷேக் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹசன் ஆலு ஷேக் அவர்களுடைய இந்த கூற்று நிறைவு பெற்றது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் அஷேக் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கூற்றை நாம் படிக்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கதீரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.